உள்ளது உள்ளபடி உலகத்திற்கு எடுத்துரைக்கும் தவசி நியூஸ் சேனல் குடும்பத்தின் சார்பாக இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். திருப்பத்தூர் மாவட்டத்தில் கேப்டன் அன்னியாரின் குடும்பத்தினரிடம் ஆசை பெற்ற அனைவரின் நன்மதிப்பை பெற்ற உள்ளது உள்ளபடி உலகத்திற்கு வெளிச்சம் போட்டு காட்டும் தவசி நியூஸ் சேனல் நிறுவனர் சி. ரமேஷ் குடும்பத்தின் சார்பாக அனைவரும் வாழ்க்கையில் இருள் நீங்கி புத்துணர்வு மகிழ்ச்சி வெளிச்சம் பொங்க விபத்தில்லா தீபாவளி விழாவினை கொண்டாடி மகிழும் அனைத்து உள்ளங்களின் சார்பாக கேப்டன் குடும்பம் தவசி நியூஸ் சேனல் குடும்பத்தின் சார்பாக இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். மனித கடவுள் கேப்டன் அவர்களின் ஆலயத்தில் வழங்கப்படும் அன்னதானத்திற்காக 5000 கிலோ அரிசி வழங்கிய புதிய நீதி கட்சி தலைவர் ஏ.சி. சண்முகம். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் நிறுவனர் புரட்சி கலைஞர் மனித கடவுள் நினைத்து கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இந்த மண்ணை விட்டு மறைந்தாலும் மக்களது இதயங்களிலும் நீங்க இடம் பெற்று என்றென்றும் வாழ்ந்து வருகிறார். அவரது பிறந்தநாள் விழா தேமுதிக சார்பில் வறுமை ஒழிப்பு தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. மேலும் தேமுதிக அலுவலகம் வளாகத்தில் அமைந்துள்ள அவரது நினைவிடமான கேப்டன் ஆலயத்தில் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டு வருகிறது. தேமுதிக கழக பொதுச் செயலாளர் வீரநாச்சியார் அன்னியார் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களின் தலைமையில் அன்னதானம் சீரும் சிறப்புமாக ஏழை எளிய மக்களுக்கு தினமும் வழங்கப்பட்டு வருகிறது. நிலையில் தீபாவளி பண்டிகை முன்னிட்டு தினம்தோறும் வழங்கப்படும் அன்னதானத்திற்காக புதிய நீதி கட்சி நிறுவன தலைவர் டாக்டர் எம்.ஜி.ஆர். பல்கலைக்கழக வேந்தர் டாக்டர் ஏ.சி. சண்முகம் 5 கிலோ வீதம் 1000 பைகள் கொண்ட 5000 கிலோ அரிசி தொகுப்பை தேமுதிக கழக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்திடம் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் டாக்டர் எம்.ஜி.ஆர். பல்கலைக்கழக செயலாளர் ஏ. ரவிக்குமார், தலைவர் ஏ.சி.எஸ். அருண்குமார், தேமுதிக கழக பொருளாளர் எல்.கே. சுதீஷ் அவர்கள் மற்றும் தேமுதிக நிர்வாகிகள், புதிய நீதி கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கேப்டன் ஆலயத்தில் அவர்களின் அருளாசி பெற்று சென்றனர். பூந்தமல்லி செய்திகளுக்காக வினோத்குமார். இதயமெல்லாம் நிறைந்திருக்கும் கருப்பு வைரமே, பல குடும்பங்களை வாழ வைத்த அன்பு தெய்வமே. இதயமெல்லாம் நிறைந்திருக்கும் கருப்பு வைரமே, பல குடும்பங்களை வாழ வைத்த அன்பு தெய்வமே. இதயமெல்லாம் நிச்சயமாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குமா? யார் வராங்கன்னு இப்போ சொன்னோம்னா தவறாக ஆகிடும். வரலாம். ஒவ்வொருடைய இயக்கமும் ஒவ்வொரு கொள்கைகள் உண்டு. ஆனால் கூட்டணி என்பது தேர்தலுக்காக நடைபெறுகின்ற ஒரு கூட்டணி. அந்த தேர்தலுக்காக நடைபெறுகின்ற கூட்டணியிலே கருத்து வேறுபாடுகளை மறந்து தன்னுடைய கொள்கைகளை விட்டு கொடுக்காமல் அதே நேரத்திலே அவருடைய உரிமைகளையும் விட்டு கொடுக்காமல் கூட்டணியிலே சேர்வதுதான் தர்மம். அப்படி யார் எந்தெந்த இயக்கத்திலிருந்து யார் வருவார்கள் என்று யாராலும் இது கணக்கு போட முடியாது. 26ஆம் ஆண்டு நடக்கின்ற தேர்தல் என்பது ஒரு விசித்திரமான தேர்தலாக மும்முனை போட்டியாக இருக்கலாம், இருமுனை போட்டியாக இருக்கலாம். எது நடந்தாலும் அதற்கு ஆச்சரியப்பட தேவை. நல்ல ஒரு காரசாரமான விவாதமாக தானே இருக்குது. ஒரு ஆரோக்கியமான சட்டமன்றமாக இந்த முறை நடந்திருக்கு. பொறுப்பேற்க இந்த அனுமதி தருகின்றவர்கள் தமிழக காவல்துறை. அந்த காவல்துறை அனுமதியே பல்வேறு கண்டிஷனை போட்டிருக்கிறார்கள், என்ன நிபந்தனைகள். அந்த நிபந்தனைகள் மீறி இந்த மக்கள் வெள்ளம் வந்தது. அந்த நேரத்திலே ஒரு 10,000 பேர் இருக்கின்ற ஒரு தெருவிலே ஒரு 30,000 பேர் 40,000 பேர் நுழையும் போது இந்த மிகப்பெரிய கொடூரமான சம்பவம், கோரமான சம்பவம் நடந்துவிட்டது. அதிலே 2-3 வாகனங்கள் உள்ளே வந்ததினால் அது ஒரு நெருக்கடியை தந்தது. ஆக காவல்துறை கொஞ்சம் இதற்கு மேல் அனுமதிக்க முடியாது என்ற நிலைமையை அந்த மாநில நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள் அழைத்து இதற்கு மேல் உள்ளே வந்திருந்தால் இவ்வளவு பிரச்சனை வந்துவிடும் என்பதை அவர்கள் தடுத்திருக்கலாம். அதுபோன்று ஒரு சூழ்நிலைகள் அந்த நிலைமையை ஏற்படுத்தி இருக்கிறது. மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு குற்றச்சாட்டை கூட சொல்ல முடியாது. ஒரு பக்கம் இந்த தடுத்திருந்தால் தாவக தொண்டர்கள் கொதிப்படை வந்தார்கள், எங்களை உள்ளே அனுமதிக்கவில்லை. அதே போன்று தான் உள்ளே வந்ததனால் இந்த பிரச்சனை. 10,000 பேர் இருக்கிற இடத்துல 30,000 பேர் வந்ததனால் வந்த பிரச்சனையை தவிர வேறு அல்ல.